அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமல்படுத்தப்பட்டது. வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் வறுமையை ஒழிக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தது 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இந்த திட்டத்தில் தமிழகத்தில் 1 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். தற்போது 91 லட்சம் பேர் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பங்கேற்றுள்ளனர். இந்த வேலைக்கு ஒரு நாள் கூலியாக ரூபாய் 50 தொடங்கி தற்போது 374 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றவாறு இந்த தொகை மாறுபடுகிறது. இதில் தமிழ்நாட்டில் ரூபாய் 319 இருந்த நிலையில் 17 ரூபாய் உயர்த்தப்பட்டு கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 336 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 740 மாவட்டங்களில் 13 கோடியே 40 லட்சம் பேர் பயனடைகின்றனர். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய 4034 கோடி நிதியை மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தி வைத்தது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் கடந்த மார்ச் மாதம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இது தொடர்பாக திமுக எம்பிகள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர்ந்து வலியுறுத்தினர். மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வந்தவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். இந்த நிலையில் தமிழகத்துக்கான 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிலுவைத் தொகை 4034 கோடியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் திமுக எம்பிகள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்துக்கான நிதி ரூபாய் 2999 கோடியை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. இதை அடுத்து மீண்டும் 100 நாள் வேலை திட்டம் தொடங்க வாய்ப்பு உள்ளது. இதனால் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.